Dear viewers, welcome to my channel. TNPSCக்கான மூன்றாவது மாதிரி தேர்வு எப்பவும் போல் 20 மார்க்குக்கு எடுத்திருக்கேன். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருந்து 10 மார்க்ஸ், பார்ட் பி ஜிகேலேருந்து ஒரு 10 மார்க். இப்போ பார்ட் ஏல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? ஆப்ஷன் ஏ கல்வி. இரண்டாவது கொஸ்டின், பாரதியார் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் பார்க்காமலே எல்லாருக்கும் தெரியும். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். மூன்றாவது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று வரி உணர்த்தும் கருத்து யாது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று வரி உணர்த்தும் கருத்து உலக ஒருமைப்பாடு என்பது. நாலாவது கேள்விக்கு போகலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் ஒரு காப்பிய நூல். சரிதான். மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இதுவும் சரிதான். விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மற்றும் 2 சரி, அதாவது இ. ஐந்தாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். ஆறாவது கேள்வி, பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? பிறமொழி சொற்கள் அற்ற தொடர். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் என்பது பிறமொழி தொடர், லாரி என்பது பிறமொழி, கார் என்பது பிறமொழி, அவன் நேற்று பேருந்தில் வந்தான் என்பது பிறமொழி அற்ற தொடர். விடை ஆ. ஏழாவது கேள்வி, பொறுத்துக. ஆழி என்பது கடலை குறிக்கும். ஆழிப்பேரலை சுழற்காற்று. அகல் என்பது பூமி, அகழி என்பது நீர்ப்படை. ஏழாவது கொஸ்டினுக்கான விடை அ. எட்டாவது கேள்வி, இது அனைவருக்கும் தெரிந்த கேள்விதான். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133 என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்பதாவது கொஸ்டின், சங்க இலக்கியம் என்பது எந்த காலப்பகுதியை சார்ந்தது? சங்க இலக்கியம் என்பது கிமு 300 முதல் கிபி 300 வரை அந்த காலப்பகுதியை சார்ந்தது. 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அகநானூற்று பாடல்களின் பிரிவுகளில் ஒன்று? கீழ்கண்டவற்றுள் எது அகநானூற்று பாடல்களின் பிரிவுகளில் ஒன்று? விடை களிற்றியானை நிறை. அகநானூற்று பாடல்களின் பிரிவுகளில் ஒன்று. பகுதி 2க்கு போகலாம். இப்போ பகுதி 2ல் 11வது கொஸ்டின், சயின்ஸில் இருந்து இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் எத்தனை நாட்கள்? இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம்
120 நாட்கள். 12வது கொஸ்டின், ஒலியின் திசைவேகம் டேஸில் அதிகமாக இருக்கும். ஒலியின் திசைவேகம் டேஸில் அதிகமாக இருக்கும். ஒலியின் திசைவேகம் திடப்பொருளில் அதிகமாக இருக்கும். 13வது கொஸ்டின் சோசியல் சயின்ஸிலிருந்து, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எங்குள்ளது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய தானிய களஞ்சியம் மொஹஞ்சதாரோவில் உள்ளது. 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழுவின் தலைவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 15வது கொஸ்டின் கணிதத்திலிருந்து, ஒரு சதுரத்தின் பக்க அளவு 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? சதுரத்தின் பரப்பளவு பக்கம் என்று பக்கம், இப்போ 25, 5 என்று 5 பார்த்தீங்கன்னா 25, 5 into 5 that is equal to 25 centimeter square. 16வது கேள்வி, 200 ரூபாய்க்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR. ஸோ இங்கே P 200, N 2 ஆண்டுகள், R 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5/100 R சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க 5/100. ஸோ இப்போ 100s are 100, 200s are 200. ஸோ டோட்டலாக 2 into 2 into 5 that is equal to 20. விடை பார்த்திங்கன்னா அதாவது 200 ரூபாய்க்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 20 ரூபாய். 17வது கேள்வி GKயிலிருந்து, இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு என்று எதுவும் இல்லை. பட் இங்கே ஹாக்கி, கிரிக்கெட், கால்பந்து, கபடி இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஹாக்கி எடுத்துக்கலாம். விடை எதுவும் இல்லை அப்படின்னு இருந்தால் விடை எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துடலாம். பிகாஸ் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு என்று எதுவும் இல்லை. 18வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். 19வது கேள்வி நடப்பு நிகழ்விலிருந்து, 2025ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? லாஸ் ஏஞ்சல்ஸ். 20வது கேள்வி, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு டேஸை மாநிலத்தின் புதிய பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது? சமீபத்தில் தமிழ்நாடு அரசு டேஸை மாநிலத்தின் புதிய பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது? ஆப்ஷன் டி, தனுஷ்கோடி. மீண்டும் அடுத்ததொரு மாடல் தேர்வில் சந்திக்கலாம்.